கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, எஸ்றா 7ஆம் அதிகாரம் 12, 13 வசனங்களிலிருந்து சில கருத்துக்களை உங்களோடு இந்த காலையிலே நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ராஜாதி ராஜாவாகிய அர்த்தசாஷ்டா பரலோகத்தின் தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை போதிக்கிற உத்தம வேத பாரகனாகிய எஸ்ரா என்னும் ஆசாரியனுக்கு பூரண சமாதானம் உண்டாக வாழ்த்து எழுதுகிறது என்னவென்றால், நம்முடைய ராஜ்யத்தில் இருக்கிற இஸ்ரவேல் ஜனத்திலும் அதன் ஆசாரியர்களும் லேவியர்களும் உன்னோடே கூட எருசலேமுக்கு போக மனப்பூர்வமாய் இருக்கிற யாவரும் போகலாம் என்று நம்மாலே உத்தரவாகிறது. இந்த வாழ்த்துறையின் தொடக்கத்திலே ராஜா எழுதுகிறார். எப்படி எழுதுகிறார்னா, இந்த உலகத்துல நிறைய ராஜாக்கள் இருக்கலாம், ஆனா ஒரே ஒரு தேவன் தான். தன்னை ராஜாதி ராஜாவாகிய அர்த்தசாஸ்திரா என்று அழைத்துக் கொள்கிறவர் பரலோகத்தின் தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை என்று எழுதுகிறார். அந்த நாட்களில் பூமி வானம், வானத்தில் இருக்கிற கடவுள் தான் இந்த பூமியில் இருக்கிற எல்லாரையும் ஆளுகிறவர் என்பதை ஆதி மனிதர்கள் அறிந்திருந்தாங்க. அப்ப ராஜா தன்னை பார்க்கிறப்போ தன்னை ராஜாவென்று அழைக்கிறார். நான் ஒரு ஆட்சி செய்கின்ற ஒரு பிரதிநிதி. ஆனால் பரலோகத்தின் தேவன் என்று சொல்லும்போது அவர் கடவுள். இன்னைக்கு நான் இருப்பேன், நாளைக்கு வேற ஒருத்தர் என்னுடைய சிங்காசனத்தில் உட்கார்ந்துருப்பாங்க. ஏன்னா இந்த எஸ்ராவின் புஸ்தகத்திலேயே 2-3 ராஜாக்களுடைய பெயர்களை நம்ம பார்க்க முடியும். கோரேஸ் என்ற ஒரு ராஜாவை நம்ம பார்க்கிறோம், தரியுங்கிற ராஜாவை பார்க்கிறோம், அர்த்தசாஷ்டா என்பவனை குறித்து நம்ம பார்க்கிறோம். இப்போ ராஜாக்கள் மாறிக்கொண்டே இருக்கிறாங்க, ஆனால் பரலோகத்தில் இருக்கிற தேவன் மாறாதவர். அப்போ எத்தனை ராஜ்யங்கள் வரலாம், அரசு வரலாம், பிரதம மந்திரிகள் வரலாம், ஜனாதிபதிகள் வரலாம், ராஜாக்கள் ராணிகள் வரலாம், ஆனால் கடவுள் ஒருத்தர் தான். அப்புறம் இந்த பரலோகத்தின் தேவன் என்று அவர்கள் அழைக்கும் போது அதன் பொருள் அவர் எல்லா ஆளுகைகளுக்கும் மேற்பட்டவர், சகலத்தையும் தன்னுடைய அதிகாரத்தின் கீழ் வைத்திருப்பவர், அவருக்கு நிகரான ஒரு வல்லமை, ஒரு அதிகாரம், ஒரு சக்தி என்று இல்லை. இப்போ பரலோகத்தின் தேவன் என்று சொல்லும்போது அர்த்தசாஷ்டா என்பவன் பெர்ஷிய மாகாணத்தை ஆட்சி செய்கின்றான். அவனுடைய ஆட்சிக்கு அப்பாற்பட்ட பல ராஜ்யங்கள் இருக்கு. ஆனால் பரலோகத்தின் தேவன் என்று சொல்லும்போது அவர் உயர்ந்தவர், அவர் உன்னதமானவர், அவருடைய பார்வைக்கு மறைவானது ஒன்றும் இல்லை, அவருடைய சக்திக்கு அப்பாற்பட்டதும் இல்லை. அவர் எல்லா தேசங்களையும் எல்லா மனிதர்களையும் ஆட்சி செய்கின்ற தேவன் என்று கூறுகிறார். இப்ப ராஜா அடுத்து உனக்கு பூரண சமாதானம் உண்டாவதாக என்று வாழ்த்துறார். அடுத்த வசனங்களை நம்ம வாசிக்கிறப்போ எஸ்ரா அவர்களுடைய வழி பிரயாணத்துக்கு தேவையான வசதிகளையும் அதே போல ஆலயத்தை கட்டுவதற்கு தன்னால் இயன்ற காணிக்கைகளையும் ராஜா கொடுத்து அனுப்புகிறார். இப்போ நிறைய பொருளாதார உதவி செஞ்சிருக்காரு. எவ்வளவுதான் பொருளாதார உதவி செஞ்சாலும் சமாதானத்தை ராஜாவால் கொடுக்க முடியாது. அதை கொடுக்கிற ஒரு பரலோகத்தின் தேவன். இந்த உலகத்துல நம்ம எவ்வளவுதான் பொருள் வாங்கினாலும், ஏன்னா ஒரு புது வேலை கிடைச்சா எனக்கு சந்தோஷமும் சமாதானமும் உண்டாகும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க நிறைய பேர். கல்யாணம் ஆனா என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைலாம் தீந்துரும்னு நினைக்கிறவங்க பல பேர். ஊதிய உயர்வு கிடைச்சா என்னுடைய பிரச்சனை தீந்துருங்கிறவங்க நிறைய பேர். ஒரு வீடு கட்டினா, இந்த பொருள் வாங்கினா, இதை அடைந்தால் எனக்கு சமாதானம் கிடைக்கும்னு சொல்லி மனிதர்கள் சமாதானத்தை தேடி செல்றாங்க. ஆனால் சமாதானம்ங்கிறது நம்ம எந்த நிலையில் இருக்கிறோமோ அந்த நிலையில நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அமைதியான மனநிலை. பவுல் சிறைச்சாலையில் அடைப்பட்டிருந்த போது ரொம்ப சமாதானமா இருக்கிறான். தானியேலை சிங்கக்கபில தூக்கி போட்டதுக்கு அப்புறம் அந்த தரியு ராஜாவால் தூங்க முடியல. அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சு வந்து பார்க்குறப்ப தானியேல் ரொம்ப சமாதானமா அமைதியா இருக்கிறா. அக்னி சூளையில தூக்கி எறியப்பட்ட சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அவங்க ரொம்ப சமாதானமா நடந்து போறாங்க. இப்ப சமாதானங்கிறது நான் இருக்கின்ற சூழ்நிலையிலே கடவுள் எனக்கு கொடுக்கின்ற ஒரு மன அமைதி. இதுதான் மேலான ஒரு ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதத்தை எந்த மனிதனாலையும் நமக்கு கொடுக்க முடியாது, எந்த உடைமைகளாலும் பொருளால நமக்கு கொடுக்க முடியாது, பணத்தால சம்பாதிக்க முடியாது. இது கடவுள் கொடுக்கும் ஒரு சமாதானம். ஆனால் ராஜா சொல்றான், நான் உனக்கு என்னென்னமோ கொடுத்துருக்கேன், ஆனால் அந்த பூர்ண சமாதானத்தை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் கூறுகிறார். அப்படி அவர் சொல்லிட்டு அப்புறம் முடிக்கிறது எப்படின்னா, நான் உங்களுக்கு எருசலேமுக்கு போகிறதுக்கு பெர்மிஷன் கொடுத்துட்டேன், நீங்கள் எருசலேமுக்கு போகலாம். ஆனால் நீங்கள் போகிறப்போ மனப்பூர்வமாக இருக்கிற யாவரும் உங்களோட கூட போகலாம் அப்படிங்கிறார். இப்போ கடவுளுடைய ஊழியம் என்பது நம்ம யாரும் யார் மேலேயும் திணிக்கவே முடியாது. அது மனப்பூர்வமாக மன விருப்பத்தின்படி வர வேண்டும். இந்த வேதாம கல்லூரியில் அநேக முறை அட்மிஷன்ஸ் நடக்கும்போது நாங்கள் மாணவர்கள்ட்ட கேட்போம், முதல்ல நாங்கள் அவங்களுடைய ரட்சிப்பை பற்றி கேட்போம். ரெண்டாவது நாங்கள் கேட்குற ஒரு கேள்வி என்னென்னா,
கடவுள் உன்னை ஊழியத்திற்கு அழைத்திருக்கிறாரா? நீ ஏன் இந்த ஊழியத்தை செய்யணும்னு விருப்பமாக இருக்கிற அப்படின்னு கேட்குறப்போ நிறைய மாணவர்கள் சொல்லுவாங்க, நான் சின்ன பையனாக இருக்கிறப்போ எனக்கு ஒரு வியாதி இருந்தது, இல்லை எங்கள் அம்மா அப்பாவுக்கு ஒரு பிரச்சனை இருந்தது, ஆகையினால என்ன அவங்க ஊழியத்திற்கு அர்ப்பணிச்சிட்டாங்க. அப்போ அவங்க தனிப்பட்ட முறையில் கடவுள் தன்னை ஏன் அழைத்தார் என்று அவங்களுக்கு தெரியாது. ஏதோ அப்பா அம்மா ஊழியத்துக்கு அர்ப்பணிச்சிட்டாங்க, நான் ஊழியத்துக்கு வரேன்னு சொல்லி வரேன்னு சொல்லுவாங்க. அவங்க யாருக்குமே நாங்கள் அட்மிஷன் கொடுக்க மாட்டோம். ஏன்னா ஊழியம் என்பது ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் கடவுளை அனுபவித்து அறிந்து அந்த கடவுளை பிறருக்கு சொல்ல வேண்டும் என்ற ஆர்வத்தோடு கூட முன் வருவது தான் ஊழியம். அதில் யாரையுமே நம்ம வலுக்கட்டாயமாக தள்ள முடியாது. அதில் யாருமே கடமைக்காக வரக்கூடாது. வர ஒவ்வொருத்தரும் மனப்பூர்வமாக ஆண்டவரை தேடி ஆண்டவரை சேவித்து ஆண்டவரை நான் பிறருக்கு அறிவிக்க வேண்டும். நான் அனுபவித்த அந்த தேவன் அவரை எல்லாரும் அனுபவிக்கணுங்கிற ஒரு எண்ணத்தோட முன் வர்றது தான் ஊழியம். அதனால தான் ராஜா சொல்கிறான். ராஜா நினச்சிருந்தா எல்லாரும் பெட்டி கட்டிட்டு எருசலேமுக்கு போங்க, ஆலயத்தை கட்டுங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அந்த ஒரு கடவுளை அறியாத ஒரு ராஜா கூட அவனுக்கு தெரியும், கடவுளை சேவிக்கணும்னா அவங்க மனப்பூர்வமாக சேவிக்கணும். அப்போ யாரெல்லாம் வரணும்னு சொல்லி விரும்புகிறாங்களோ அவங்களாம் நீ அழைத்து கொண்டு போப்பா அப்படின்னு சொல்லி ஒரு கட்டளையை அவர் கொடுக்குறாரு. எனக்கு அன்பானவர்களே, இந்த பூமியில் எத்தனை வல்லமைகள் இருந்தாலும் கடவுளுடைய வல்லமைக்கு மேலானது ஒன்றுமே இல்லை என்பதை நம்ம உணர்ந்து கொள்ளணும். அந்த உன்னதமான தேவனை நம்ம மனப்பூர்வமாக சேவிக்க வேண்டும். கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட ஒரு நல் மனதை நமக்கு கொடுப்பாராக. ஆமென்.